ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பச்சை அவரைக்கொட்டை தான் தேவைப்படும். பச்சை அவரைக்காயை வாங்கி இது போல் உளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அவரைக்கொட்டையை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா இது போல் கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா ஈஸியாக அந்த கொட்டை வெளியே வந்துடும். இது போல் நம்ம ஊற வச்சுருந்த எல்லா அவரைக்கொட்டையும் இது போல் அழுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா அவரைக்கொட்டையும் இது போல் அழுத்தி எடுத்து வச்சுருக்கோம். இது போல் நமக்கு பிதக்கம்பருப்பு கிடைக்கும். இந்த பிதக்கம்பருப்பை பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயத்துலலாம் நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிதுக்கி எடுத்து வச்சுருந்த பச்சை பிதக்கம்பருப்புலேயே நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். இது போல் பிதுக்கி எடுத்து வச்சுருந்த பிதக்கம்பருப்பு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம பிதுக்கி எடுத்து வச்சுருந்த பிதக்கம்பருப்பை கொஞ்சமாக அள்ளி இது போல் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பிதக்கம்பருப்பு நம்ம எண்ணெயில் சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த பிதக்கம்பருப்பை அரை வேக்காடுலேயே நம்ம எடுத்துக்கலாம். முழுசாக வேக விடக்கூடாது. அரை வேக்காடுலேயே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதாவது எல்லா பிதக்கம்பருப்பையும் இதே போல் அரை வேக்காடுலேயே நீங்கள் பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. திரும்பவும் எண்ணெயை சூடாக வச்சுட்டு நம்ம அரை வேக்காடில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிதக்கம்பருப்பை திரும்பவும் இன்னொரு டைம் நம்ம எண்ணெயில் ஒரே சமயத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா பிதக்கம்பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா இது க்ரன்ச்சியாக வர அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பொரிச்சு எடுத்த பிதக்கம்பருப்பை இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே போடும் பொழுது எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா இழுத்துக்கும். நம்மளோட பிதக்கம்பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்து ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கூட பிறகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா குலுக்கி விட்டுருங்க. அதாவது இந்த உப்பு காரம் எல்லாமே பிதக்கம்பருப்போட நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.